அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா நிறுவனத்தை சார்ந்த போயிங் 787 அந்த விமானமானது லண்டனிற்கு புறப்பட்டது. இந்த விமானம் சரியாக 825 அடிக்கு போன பிறகு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தவறி விபத்தானது நடந்திருக்கிறது. இந்த விபத்து நிகழும் பொழுது பைலட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாரு. மேடே கால் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து நிகழும் பொழுது இந்த காலை வந்துட்டு கப்பல் நிறுவனமும் சரி விமான நிறுவனமும் சரி கடைபிடித்து வருகிறது. இந்த காலை வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போது அவங்களுக்கு கட்டுப்பாட்டு நிறுவனத்திலிருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த விபத்து நடக்காத அளவிற்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 242 பேர் பயணம் பண்ணிருக்கிறாங்க. 230 பேசஞ்சர்ஸ், 2 பைலட், அதே மாதிரி 10 பணியாளர்கள் வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பைலட் மேடே கால் கொடுத்த பிறகு மீண்டும் தொடர்பு கொள்ள கட்டுப்பாட்டு அறை பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா விமானத்தை தொடர்பு கொள்வதற்கான அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டு விட்டது. அது நடந்து சில வினாடிகள் கழித்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா விமானம் மெகானி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல போயிட்டு விமானம் மோதி விடுகிறது. அங்க பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகி கிராஷ் ஆயிடுது. பிளேன் வந்துட்டு கிராஷ் ஆயிடுது. இந்த விமான விபத்து நிகழ்ந்ததற்கான ரீசன்ஸா எக்ஸ்பர்ட்ஸ் இங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விமானத்தை தாங்கக்கூடிய என்ஜின்ஸ், விமானத்துல பொதுவாகவே 2 என்ஜின்ஸ் இருக்கும். அந்த என்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய பவர் சப்ளை, அந்த விமானம் உயரத்துல பறப்பதற்கான அந்த பவர் சப்ளை வந்துட்டு சரியா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த விமானத்துல 1.25 லிட்டர் ஃபியூவல் வந்துட்டு இருந்திருக்கு. மேபி அந்த ஃபியூவல் அதிகமா இருந்ததுனால கூட இந்த ஃபயர் ஆனது அங்க ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த என்ஜின் ப்ராப்ளம் அங்க இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த கிராஷ் நடந்தது இல்லையா, அந்த வீடியோல இருக்கக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது என்ஜின் பழுதான மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸாவே இல்ல, ரொம்ப நார்மலா இருந்திருக்கு, என்ஜின் ப்ராப்ளமா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரீசன் சொல்லப்படுது. அந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்ட 242 பேர்ல 241 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உயிர் தப்பித்திருக்கிறாரு. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா விஸ்வாஸ் குமார் ரமேஷ். அவர் வந்துட்டு உயிர் பிழைத்திருக்கிறாரு. தற்போது அவருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவமனையில சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பா பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது அவர் பிரஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என் கூட பயணம் மேற்கொண்ட சில பேர் இறந்து போகிறத நான் கண்கூடா பார்த்தேன். பார்த்தப்போ ரொம்பவே அன்பிளான்டா அங்கிருந்து நான் ஏதாவது பண்ணணும்னு இருக்கும்போது என்னுடைய பக்கத்துல அந்த விமானத்துல விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசல்ல இருந்து நான் குதித்து தான் உயிர் தப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. मेरे नजरों के सब सामने हुआ था. मेरे खुद को भी बिलीव नहीं होता कि मैं कैसे उसमें से जिंदा बाहर निकला, क्योंकि थोड़ा टाइम लिए कि तो मेरे को लगा था कि मैं भी मरने वाला हूँ. लेकिन जब मेरी आँख खुल के मैं देखा ना तो मुझे लगा मैं जिंदा हूँ. तो मैंने ट्राई किया, जब मेरी सीट थे वो मेरी बेल्ट निकाला, मैंने वो ट्राई किया जहाँ से निकल सकता वहाँ से, तो मैं निकल गया वहाँ से. मेरे नजरों के सामने एयर होस्टल और दूसरे आंटी अंकल सभी उसमें मिस हो गए थे सभी. अच्छा, थोड़ा सा बता पाए, जब जैसे ही टेक ऑफ हुई फ्लाइट क्या हुआ था और अचानक से कैसे हादसा हुआ? टेक ऑफ के बाद 1 मिनट के अंदर ही जब टेक ऑफ हुआ ना तो सडनली 5-10 सेकंड कैसे लगा जैसे स्टक हो गया वो. बाद में से मेरे को लगा कि कुछ हुआ. बाद में प्लेन में लाइट ऑन हो गई, ग्रीन और व्हाइट. बाद में वो पता नहीं वो प्लेन टेक ऑफ ज्यादा करने के लिए वो रेस जो बोलते हैं क्या, रेस दिया होगा ऐसा कुछ, और सीधा स्पीड में ही घुस गया जहाँ वो क्या था वो. நேற்றைக்கு விஸ்வாஸ் குமார் அவர்கள் தப்பித்த வரைக்குமே எல்லாருமே இங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர் எப்படியோ பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ணி சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது மிகவும் அன்பிளான்டா நடந்திருக்கு. ஏன்னா சிலர் வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள், அன்பிளான்டா எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு சில பேர் எடுக்கிறது தவறா இருக்கும், சிலது சரியாக முடியும். அவ்வாறாக இவர் எடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே அவருடைய உயிருக்கே இன்னைக்கு வந்து அவர் உயிரையே காப்பாற்றி நிறுத்தி இருக்கிறது. சோ விஸ்வாஸ் குமார் கூட பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரரும் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா அவருடைய அண்ணன் வந்துட்டு அங்க உயிர் இழந்திருக்கிறாரு. இவர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த விரிசல் வழியா குதித்து அவருடைய உயிரை வந்துட்டு இன்னைக்கு தானாவே மிகவும் அன்பிளான்டா அவர் காப்பாற்றிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த விமான விபத்து, இந்த கிராஷ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல டிபேட் செய்யப்பட்டு வந்திருந்தாலும் இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது கடந்த 1996ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வான்லயே விமானம் வெடித்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. அதே மாதிரி 1973 டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த விமானமானது வெடித்து நிறைய பேர் இறந்திருந்தாங்க. அதே மாதிரி 1978ல
துபாய்க்கு சென்று கொண்டிருந்த விமானமானது வெடித்து நிறைய பேர் இறந்து போனாங்க. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் அப்படிங்கிறது, இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்துட்டு விமானத்துல மட்டும் கிடையாது, ரயில்வேலையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவகாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒடிசா ரயில் விபத்தாகட்டும், இந்த மாதிரி ரயில்வேஸ்லயும் நடக்குது, ஏர்வேஸ்லயும் நடக்குது. இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் டிராவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எசென்ஷியலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ அதை அப்படி மக்கள் நம்பி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஏர்வேஸ், ரயில்வேஸ்ல இந்த மாதிரி விவகாரம் நடக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை, அந்த பயணத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கவர்மெண்ட் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 கோடி வந்துட்டு இழப்பீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல ஏர் இந்தியா இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா சில வீடியோஸ் வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஏர் இந்தியால இருக்கக்கூடிய விமானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியாக இல்லை. அதாவது அங்க அந்த சீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, ஏசி ஒழுங்கா ஒர்க் ஆகல, சீட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கரெக்டா அமைத்து பயணிகள் வந்துட்டு நல்ல முறையில பயணத்தை மேற்கொள்வதற்கு உதவியா இல்லாம அவங்க உயிரிழந்த பிறகு இழப்பீடு கொடுக்கறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த மாதிரியான நிறுவனத்தின் மீது கண்டிப்பாக அரசாங்கம் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இங்க மிகவும் தெளிவாக புரிகிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய விமானங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வைரலான சில வீடியோக்களை நாங்க இணைச்சிருக்கிறோம், பார்த்துட்டு வாங்க. We are almost about to taxi, but this AC is not working. Look at everyone, and it's so many people, they are using these magazines. AC is not working at all. And as usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Nothing. Not even the light is working. See, this is what you are providing. And as usual, that is why Air India is considered as one of the worst airlines in the world. AC is still not working, and today it is very, very, very hot in Delhi. See. And it's a Dreamliner 787. See, I'm sweating like hell. And we are here for the last 15 minutes. Nothing happening. Remote isn't working. Nothing is working. I don't know why I booked. And as usual, the map, the in-flight entertainment is not working. Leave in-flight entertainment. Calicut to landing stations. If I talk about this light, it is also not working. If I press this cabin crew button, it's not working either. Nothing is working. Nothing at all. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்வேஸ், ரயில்வேஸ் இந்த 2 விஷயங்களுடைய, அதாவது இந்த 2 வேஸுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க முற்றிலும் வந்துட்டு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப கடந்த 1956 பாத்தீங்கன்னா அப்போது ரயில்வே துறையினுடைய மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அப்போ நடந்த அந்த ரயில் விபத்துக்காக தன்னுடைய பதவியே வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தவறையும் உணர்வது கிடையாது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பஹல்காம்ல நடந்த அட்டாக்ல கூட அங்க பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ராணுவத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க வந்துட்டு எடுக்கல. அதற்காக அவங்க எந்த ஒரு வருத்தத்தையுமே தெரிவிக்கல. அந்த அளவுக்கு தான் தற்போது அரசாங்கமானது இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய தவறை மறைப்பதற்காக இழப்பீடு, இறந்த உயிர்களுக்காக இழப்பீடு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களை தற்காத்து கொள்ள இழப்பீடு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி மக்களிடம் கண் துடைப்பு நாடகத்தை நடத்துவதற்காக இழப்பீடு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொண்டு அவங்க இங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதா இங்க நம்ம அழுத்தமா சொல்றோம். மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபோக்கஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.